Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரியோட டே 4 vlog தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சோம். ஒரு 7:15க்கு வந்து எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு வந்தாச்சு. சுவாமி கிட்ட வந்து பூவெல்லாம் பழைய பூலாம் எடுத்தாச்சு. பூ மட்டும் வெச்சிட்டு இன்னைக்கு வந்து பூஜை வேலை முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குலு விசிட்க்கு நம்ம வந்து போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட சின்ன நாத்தனார் வீட்டுக்கு வந்து குலு விசிட்காக போறோம். உங்களோட குலு வருஷம் நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட் இந்த தடவை வந்து வச்சிருக்காங்க. அது என்னன்றதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். அண்ட் நிக்கிலும் அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல வந்து ஏர் ஷோ நடக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு பிக்கஸ்ட் ரெக்கார்டா வந்து பண்ண போறாங்க. அதனால அது வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கெட்யூல் ஆனதுனால எல்லாரும் போக முடியல. பட் அட்லீஸ்ட் வந்து நிக்கிலாவது பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து நிக்கில கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறமா சரண்யாவோட ஹஸ்பண்ட் வந்து மிதுனை கூட்டிட்டு இவங்க 4 பேர் மட்டும் போறாங்க. அதனால நாங்க எல்லாம் வந்து ஒரு ஓலா புக் பண்ணிட்டு தான் நாங்க வந்து போறோம். கேப் புக் பண்ணிட்டு தான் வந்து போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ எப்படி போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பூஜை வந்து முடிச்சுட்டு நான் இந்த சாரீ வந்து மாற்றிட்டேன். நம்ம வந்து இன்றைக்கி கொலு விசிட்க்கு போகிறதுனால கொஞ்சம் கிராண்டாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் போட்டுக்கிற எல்லா சாரீ டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறேங்க. சிலது வந்து ஆன்லைனில் வாங்கினது, சிலது வந்து டேரெக்டாக ஷாப்பில் போய் வாங்கினது. அதனால தான் என்னால் லிங்க்ஸ் கொடுக்க முடியல. இது மீஷோவில் வாங்கினது தான், லிங்க்ஸ் கொடுக்குறேன். சூப்பராக இருக்கு. சின்ன நாத்தனார் வீட்டுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. எனக்கு வந்து இந்த கல்யாணி காட்டன்ல ஒரு 2-3 கலர்ஸ் நான் கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். லாவெண்டர் வித் இன்னொரு ப்ளூ கலரும், அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வித் கிரீனு. இது நிறைய பேர் நான் வந்து கட்டி பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆரஞ்சு வித் ப்ளூ. இது வந்து நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணேன். சூப்பரா இருக்கு. இது வந்து 1000 தெரியல. குவாலிட்டி வந்து சாரி குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான டேஸ்லாம் வேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு சாரி. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சோக்கர் டைப் நெக்லஸும் இது கொஞ்சம் பேர்ல வர இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்டா இருக்குது. எனக்கு ஹேங்கிங்கோட இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இதை அப்படியே செட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம கிளம்பலாம். முதல்ல தொட மூஞ்சி தொட கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கும். நாங்கள் அப்போ ராஜேஸ்வரி வீட்டில் இருந்தோம்ல. ஹலோ மேடம், தொங்கட்டா மேடம், போதும் தொங்கட்டா பயங்கர வெயில் அடிக்குது. சாரி கட்டிட்டு ஏர்கிராஃப்ட் ஷோக்கு போகிறோம். ஏர்கிராஃப்ட் ஷோக்கெலாம் நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேன். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. நான் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். நீங்கள் யாராவது போயிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அவங்க வீட்டுக்கு கொலுவலுக்கு இன்வைட் பண்ற என்ட்ரன்ஸ்லயே நின்னுட்டு இருக்காங்க. நம்மளாம் இவங்களோட கம்ப்ளீட் பண்ண முடியாது. இன்னொருத்தர் வளர்ந்து வந்துருக்காரு கொலுவுக்கு. இந்த கொலுல இந்த வருஷம் கிஃப்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. லாரியில தான் வச்சிருக்காங்க கிஃப்ட் எல்லாம். அது எப்படி ஜென்ஸ உள்ள விட மாட்டேன் சொல்லிட்டாங்கன்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொருள்ல என்ன சீக்ரெட்ன்றத எங்க மூடி வேற வச்சிருக்கேன். சோஃபா என்ன தெரியலையே. சோஃபா அந்த சோஃபா இங்க இருக்கும். ஒண்ணுல நவுத்த முடிஞ்சதெல்லாம் அது அப்படியே எவ்வளவு பெரிய பிரச்சனை. வந்து லேடிஸ கொண்டு வரலாம். வாங்க வாங்க வாங்க. விகாஷ் எங்க? விகாஷு விகாஷு உன்னை பத்தி தான் நான் இவகிட்ட சொல்லிட்டே இருக்கேன்டா. ஹாய், எங்க ராஜிமா எங்க? ஏய் வைஷு நல்லா ஹைட் ஆயிட்டாலே. வைஷு
இங்க வா வா செப்பல் அவுத்து Sure, sure. Okay, nice. நான் யாரு சொல்ல See you. Thank you. Thank you so much. ஓகே வெல்கம். சின்ன நாத்தனார் வீட்டு கொலு. எப்போவுமே கான்செப்ட் கொலு தான். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு கான்செப்ட் இறக்கியிருக்காங்க. அம்பாலே இறக்கியிருக்காங்க வீட்டில். ஃபுல் கொலு பார்த்துட்டு நம்மளோட மெயின் அம்பால் பார்க்கலாம். இந்த வாட்டி கொலு கான்செப்ட் வந்து நாரி சக்தி தி பவர் ஆஃப் உமன்ஹுட்ங்கிற கான்செப்ட்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு நிர்மலாவும் திங்க் பண்ணினோம். அவங்க தான் ரைட் ஹேண்ட். மை ஃப்ரெண்ட் நிர்மலா. நானும் அப்படியே யோசிச்சு சரி என்ன வருஷம் ஏதாவது டீம் யோசிப்போம். இந்த வருஷம் என்ன யோசிக்கலாம்னா நாரி சக்தி உண்மைனால முடியாதது எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி திங்க் பண்ணலான்ட்டு ஒன்றுலேயே பிள்ளையார பிரதானமாக வைக்கணும். அதனால பிள்ளையார வச்சோம். மீதி எல்லாமே அம்பாள் தான். ஸோ பெண்களோட 6 குணத்தை காட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு மல்டிபேரியஸ் நேச்சர் ஆஃப் உமன், எதுவுமே நல்லது ஆகதும் பெண்ணாலே தீயன அழிவதும் பெண்ணாலே, இஸ் தி பேசிக். ஸோ அதை வச்சுட்டு ஒரு பெண்ணும் ஒரு குவாலிட்டியை எடுத்துட்டு அந்த குவாலிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கிற தீமை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் சாஸ்டிட்டி, கற்புத்தன்மைக்காக இந்த ராணி பத்மினி ஆஃப் மேவார், ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு சிற்றரசர் கொல்லப்படுறாரு. பட் அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்களோட அழகை பார்த்து அவளை அடையணும்னு விரும்பி வராரு. பட் அந்த ராணி பத்மி அதை விரும்பாமல் தானும் தன்னோட 16,000 பேர் மேவார் சொசைட்டி இருக்கிற லேடிஸ் எல்லாம் தீயில இறங்கிடுறாங்க. ஸோ தன்னோட பதிவிரதா தன்மை இன்னொருத்தனை அபகரிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த கான்செப்டில் கொண்டு வந்தாங்க, ராணி பத்மினி ஆஃப் மேவார். செகண்ட் வந்து டிவினிட்டி. கண்டிப்பாக நம்ம அம்பாளில் ஒரு லேடிஸ்குள்ளேயும் ஒரு டிவினிட்டி இருக்குது. தேவர்களையே எப்படி குழந்தையா மாற்றினாங்கிற காமிக்கிறது தான். ஒரு வாட்டி துர்கா லட்சுமி சரஸ்வதிக்குள்ள ஒரு சின்ன போராட்டம் இருக்குது. யார் நம்மள சிறந்த பதிவிரதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும்போது பிரம்மா விஷ்ணு சிவன் கிட்ட போய் கேட்குறாங்க. அவன் சொல்கிறாரு, நீங்கள்லாம் இல்லை, உங்களை விட சிறந்த ஒருத்தங்க பூலோகத்தில் இருக்காங்க, அவங்க பேர் அனுசுயா தேவி, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அதிதி தேவர்களாக 3 பேரும் போகிறாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் மாறு வேஷத்தில் அதிதி தேவர்களாக போய் அவங்க குடிலுக்கு போகிறாங்க. குடிலுக்கு போய் எங்களுக்கு உணவு பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா அனுசுயா தேவியும் ரொம்ப பயபக்தியோட அவங்களுக்கு உணவெல்லாம் ரெடி பண்ணி பரிமாறுற நேரத்தில் அவங்களோட கற்பத்தை சோதிக்கிறதுக்காக அவங்க 3 பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஆடை இல்லாமல் எங்களுக்கு உணவு பரிமாறுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு நான் ஞான திருஷ்டியில் வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்களோட நோக்கம் தப்பு இல்லைன்றதும் தெரிஞ்சு அவங்க 3 பேரையும் குழந்தையா மாற்றிட்டு தன்னோட குடியிலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிருஷ்டியில் எல்லாமே நின்று போயிடுது. சிருஷ்டியில் காத்தல் இல்லை, அழித்தல் தொழில் நின்று போயிடுது. அவங்களோட ஒய்ஃபான துர்கா லட்சுமி சரஸ்வதி மாதா அனுசுயாவை போய் வேண்டிக்கிட்டு, நாங்கள் நினச்சது தப்பாக எடுத்து எங்கள் கணவன்மார்களை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து மாதா அனுசுயா தத்தாத்ரேயரா பிரம்மா விஷ்ணு சிவனை ஒருங்கிணைச்சி தத்தாத்ரேயரா உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அதோட கான்செப்ட்
ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த குணம் வந்து சாக்ரிஃபைஸ். பெண்களுக்கு எல்லாமே சாக்ரிஃபைஸ் குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் மிக சிறந்தது தன்னோட இளமையை யாராவது இழப்பாங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ஒரு 12 வயசு பொண்ணு வந்து இலக்கியத்து மேலேயும் தெய்வத்து மேலேயும் ரொம்ப அசாராத ஆசை வச்சு இது பண்ணியிருந்தா. தெய்வத்தையே தனக்காக தெய்வத்தை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு வீட்டில் கல்யாண ஏற்பாடு பண்ணிடுறாங்க. தான் மன வாழ்க்கையில் போய் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. பட் திருப்பி நம்ம கன்னி பொண்ணாவே இருந்தோம்னா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்ட்டு பிள்ளையார் கடவுள்கிட்ட போய் வேண்டுறாங்க. எனக்கு கண்ணிய தன்மையே வேண்டாம், எனக்கு முதுமை தன்மை கொடுத்துட்டா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் கடவுள் பக்தியும் இலக்கிய பக்தியும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் ஐ திங்க் எந்த லேடியுமே பண்ண மாட்டாங்க. இளமையே வேண்டாம், அழகே வேண்டாம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஸோ அவையாரை குறிக்கிறதுக்காக இந்த கான்செப்ட் ப்ளஸ் ஆத்திச்சூடி. குழந்தைங்களாம் வந்து அந்த ஆத்திச்சூடியெல்லாம் மறந்துருப்பாங்க, அதுக்காக ஆத்திச்சூடி. நெக்ஸ்ட் பிரேவரிக்கு நாங்கள் வேலு நாச்சியாரை வச்சுருக்கோம். யூஸ்வலாக நார்த்தில் ஜான்சி ராணி தான் ரொம்ப ஃபேமஸ். பட் நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் சிவகங்கையை ஆண்ட ஒரு சிறு மன்னரோட ஒய்ஃபு நம்ம வேலு நாச்சியார். அவரை வந்து அவங்களோட ஹஸ்பண்டை பிரிட்டிஷ் ஆட்சியில் கொல்லப்படுறாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வேலு நாச்சியார் போர்க்களத்துக்கு வராங்க பிரிட்டிஷ்ட எதிர்த்து. அதில் ஒரு பெரிய ஆயுத கிடங்க வேலு நாச்சியார் எரிச்சிட்டு தானும் கொல்லப்படுறாங்க. அவங்கள சித்தரிக்கிறதுக்காக இந்த வேலு நாச்சியாரோட வார்ஃபீல்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. பெண்களுக்கு கோவங்கள் ஜாஸ்தின்னு இயற்கையாவே சொல்லப்படுது. பட் கோவத்தோட உச்சம் தன் புருஷனோட தர்மத்துக்காக பொய் சொல்லாத ஒரு புருஷன் அவனை ஏமாத்தி கொல்லப்பட்டுடுறாங்க. அதை போராடுறதுக்காக ஒரு பெண் ஊரையே எரிச்சவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் கண்ணகி. ஸோ கண்ணகியோட கதை ஆங்கர். ஸோ ஒரு ராஜாக்கு பாண்டிய நாட்டு கொடி மீன் கொடி. ஒரு ராஜா செங்கோலோட இருக்கணும், செங்கோல். இது வந்து பாண்டிய நாட்டு ராணியோட சிலம்ப உடைச்சி முத்துக்கள் செதறி கிடக்கு. கண்ணகி அலங்கோலமா புருஷனை கொலைகளத்தில் இழந்துட்டு தலைவரி கோலமா திலகம்லாம் அழிஞ்சு கையில சிலம்போட தன் புருஷன் நியாயமானவன் நிரூபிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லா கான்செப்டும் யோசிச்சோம். பட் ஃபைனலி தாய்மைன்ற உணர்வு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது நேச்சராகவே பெண்களுக்கு அது அமைஞ்சு இருக்கு. அந்த குணத்தில் எது கொண்டு வரலாம்னா தாய்மைனாலே சாப்பாடு கொடுக்கறதுலாம் உணவு கொடுக்கறது தான். அதில் யாரை வைக்கிறதுன்னு நாங்கள் ரொம்ப யோசிச்சு நன் அதர் தென் பிரேவரி இருக்காங்க, ஆங்கர் இருக்காங்க, சாஸ்டிட்டி இருக்கிறாங்க, அப்புறம் வீரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் மதர்ஹுட்னா தாய்மை. தாய்மைன்னா என்ன யோசிக்கிறது? சோறு போடாம இருக்காது எந்த தாயும். அதை மெயினா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். எல்லாரும் பேசும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அப்பா நாங்க வரும்போது கூட பேசிட்டு பெஸ்ட் கோல் ஃபேமிலி கோல் சூப்பர். அவர் கூடவே தான் இருப்பாரு. எல்லாரும் கூட யார் அழகா சிரிங்க. எங்க வீட்டு அம்மா, எங்க அம்மா ராஜி அம்மா, இது எல்லாருக்குமே தெரியும். வாரி வாரி உணவு வழங்குறவங்க. எத்தனையோ பேர் அவங்க வந்து குடும்பத்தை காப்பாற்றி அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு சின்ன சாம்பிளாக ட்ரிபியூட் டு மை மதர் ராஜி அம்மாக்காக இந்த செட் போட்டோம்.
வருஷமாவது அம்பாளை மெயினாக டெவலப் அலங்காரம் பண்ணி நடு ஹாலில் வைப்போம். லாஸ்ட் இயர் வந்து பாலா திரிபுர சுந்தரியை வச்சோம். இந்த வாட்டி ஊஞ்சல்ல அம்பாளை கொண்டு வரணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ ஊஞ்சல்ல இவங்க நவராத்திரி நாயகியே கொண்டு வந்திருக்கோம். நவராத்திரி நாயகி. இதில் எதுவுமே ரெடிமேட் கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன ஐட்டங்கள் பார்த்து பார்த்து செஞ்சது தான். கிரீடத்தில் இருக்கிற கல்லாகட்டும், அம்பாள் நெத்தியில் இருக்கிற பொட்டு, மையி எல்லாமே கையால் பண்ணது தான். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் எவ்ரி இயர் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஸ்பெஷல் குலு வந்து என்னோட சின்ன நாத்தனார் வீட்டு குலுவாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த வருஷம் அவங்களோட எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன். அந்த ஊஞ்சலில் வந்து அம்பாவை உட்கார வைக்கிறதுக்கு அவங்க வந்து பேக் எண்ட் அவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை பார்க்கும்போது அம்பாள் அப்படியே கோயிலில் எப்படி உட்காந்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தது எங்கள் எல்லாருக்கும் உள்ளே வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. எங்களுக்கு ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு நவராத்திரி டே vlogல பார்க்கலாம். பாய்.